அஞ்சலா, ஏன்டா இந்த கத்துற? வந்தது வராங்களையும் வாசல் நின்னு இம்புட்டு கத்துற? வீட்டுக்குள்ளதானே இருக்கிறோம். என் மெதுவா கூப்பிட கூடாதா? இவ்வளவு கத்தா? இங்க பாரு, நான் கத்துறதை விடு. வீட்டுல என்ன நடக்குது? வீட்லயா? வீட்டுல என்ன நடக்குதுன்னா நீ வர்றதுக்குள்ள உன் முன்னாடி போன் போட்டு உனக்கு விஷயத்த சொல்லிட்டாளா? ஏ அம்மா, என்ன வேகம்! எப்படா இதெல்லாம் சொல்லுவா? எப்படா நீ வருவன்னு இருப்பாளோ? வாரதுக்கு முன்னாடியே போன் போட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டாளா? நீ வாரு, நான் சொல்றத முதல்ல நீ காது கொடுத்து கேக்குறியா இல்லையா? கேட்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. என்ன நினைச்சு நீ ஒன்னொன்னும் பண்ணிக்கிட்டு இருக்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. உன்னோட நினைப்பு தான் என்ன? இங்க பாரு, என் நினைப்ப விடு. உன்னோட நினைப்பு என்ன? அவ சொல்றத மட்டும் நீ காதுல வாங்கிக்கிட்டு வந்து பேசிட்டு இருக்கியா? நான் சொல்றதையும் நீ கேளுடா. அதை கேட்டுட்டு அப்புறம் பேசி ரெண்டு பேரு எது நியாயம்னு. அதை விட்டுட்டு அவ சொல்றத மட்டும் கேட்டுட்டு பேசினா என்ன அர்த்தம்? ஏப்பா சொல்லுப்பா நீயே. அவ சொல்றதுதான் எனக்கு நியாயமா தெரியுது. நீ சொல்லுவ, இப்ப எதையாவது நீ வாட்டுக்கு சொல்லுவ. அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது. அவ என்ன சொல்றாலும் எனக்கு அதுதான் நியாயமா படுது. எதுக்கு நீ இப்படி எல்லாம் பண்றன்னு நான் எனக்கு தெரிஞ்சாகணும். அண்ணே, ஏனே சத்தம் போடுற? அது இல்ல, உன்கிட்ட நான் எதையும் பேச கிடையாது. உன்கிட்ட என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு நான் எதையும் கேட்க போறதும் இல்ல. நீ இந்த விஷயத்துல தலையிடாத, ஓரமா நில்லு. நான் பேசிக்கிறேன் அம்மா கிட்ட. அண்ணே இல்லனே. பாரு, இல்லனே அது இதுன்னு சொல்லாத. நான் உன்னை பேசவே வேணாம்னு சொல்லிட்டேன். நீ ஓரமா நில்லுன்னு. எதுக்குடா அவளை பேச வேணாங்கிற? அவ பேசுறதையும் கேளு. நே, அம்மா பண்ணது தப்புதான், நான் இல்லன்னு சொல்ல மாட்டேன். இல்லதான் அஞ்சலியே சொல்லிடுச்சே, இதுக்கு மேல என்னங்கிற? நீ என்னதான் நினைச்சிட்டு பண்ற, என்ன நினைப்புல நீ இப்படி பண்ணிட்டு இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். இஷ்டத்துக்கு ஒன்னொன்னு பண்ணிட்டு இருப்ப, நீ எதையுமே கேட்க கூடாதா? சொல்லு. பாருப்பா அப்பா, நான் பண்ணதுதான் அப்ப தப்புங்கிறியா? அப்ப அவ என்ன வேணாலும் பண்ணுவா, அதெல்லாம் நீ கேட்க மாட்டேன், அப்படித்தானே? நான் பண்ணதுதான் உனக்கு தப்பு இல்ல? ஆமா, நீ பண்ணதுதான் எனக்கு தப்புன்னு படுது. அவ பண்ண நான் கேட்க மாட்டேன் தான். நீ பண்ணதுதான் எனக்கு தப்பு. சரியா? இப்ப என்னங்கிற? இங்க வர்றா. என்ன நினைச்சு பண்ணிட்டு இருக்கன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. வேணும்னே பண்றியா ஒன்னும்? நான் வேணும்னு பண்றேடா மா. நான் வேணும் பண்றேடா, நீ வேணும்னு பண்றியா? திருண்டு குழம்பு கொண்டு போய் சுந்தரிட்ட கொடுக்கறதுல என்ன குறைஞ்சு போகுது? சொல்லுமா, என்ன குறைஞ்சு போச்சு? அந்த பிள்ளைய கொண்டு போய் கொடுக்க விடாம நீ பண்ணிட்ட. அந்த பிள்ளை ஃபோன் போட்டு என்கிட்ட ஒரே அழுக. இப்படி பண்ணிடுச்சு உங்க அம்மா, அப்படி பண்ணிடுச்சு. இந்த குழம்பு கொண்டு போய் நான் சுந்தரியை சாப்பிட வேணாண்டி இருடின்னு அவள்கிட்ட நான் சொல்லி வச்சிருந்தேன். லாஸ்ட்ல அவ சாப்பிடாமே உட்காந்துருக்குறா. உங்க அம்மா ஆனா இதை கொண்டு போய் நீ கொடுக்கவே கூடாது, என் மகா வந்திருக்கா, நீ என்ன அங்க கொண்டு போய் கொடுக்குறன்னு ஒரே போராட்டம். என்னம்மா இதெல்லாம்? கொஞ்சம் கூட அந்த பிள்ளை மாசமா இருக்க பிள்ளைக்கு கொண்டு போய் கொடுக்க கூடாதா? இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க நீ. ஏன் கொடுக்க கூடாதுன்னு இந்த பாரி பண்ற? நீ எடுத்தது 1 கிலோவோ என்னமோ, அதை போய் அதுல மீதியை கொண்டு போய் அவ உமாட்டுல கொடுத்துட்டு வந்தா இவ என்னைக்கே வந்திருக்கிறா. ஆனாப்புல ஒரு நேரம் சாப்பிட்டு மறுநேரம் 5 திங்க திங்க வேணாமாடா? இதை சொல்றது தப்பா? அதுக்கு நீ கூட மட்டும் 2 கிலோவோ 3 கிலோவோ வாங்கிட்டு வரணும். நீ வாங்கிட்டு இத்தினூண்டு கறி அதுலயே மேற்கொண்டா வாங்கி கொண்டு போய் கொடுத்தா இங்கே என்ன இருக்கு? இவன் எனக்கு திம்பாயம்மாஹா. ஆமா, அதுக்காக நான் கேட்க தான் செய்வேன். நாங்க இப்ப என்ன சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? கண்டுபிடி, என்ன தப்பு? நீ நிறைய எடுத்துட்டு வந்திருந்த அப்படின்னா நான் கேட்க போறது இல்ல. சரி, நிறைய இருக்கு, கொண்டு போய் யாரோ யார் வீட்டுக்கோ கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு சாணின்னு இருப்பேன். நீ எடுத்துட்டு வந்ததே இம்புடு உண்டு. ஏமாவ எனக்கு அது வந்திருக்கா. அவ ஒரு நேரம் சாப்பிட்டு மறு நேரம் சாப்பிட வேணாமான்னு தான் நான் சட்டை போட்டேன். நீ இதுக்கெல்லாம் வரைஞ்சு கட்டிட்டு வராதப்பா. அவ சொல்றான்னு ஏன் எனக்கு போன் போட்டு உனக்கு சொல்ல தெரியாது? ஆளுக்கு முன்னாடி என்னத்துக்கு வம்புன்னு நான் வாய மூடிட்டு உட்காந்துருக்கிறேன். அவன் ஆளுக்கு முன்னாடி போன் போட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறான் உங்ககிட்ட. என்ன நடப்பு அதெல்லாம்? ஒழுங்கு மரியாதை இருக்க சொல்லிக்காமா. இப்ப கொண்டு போவாமையா விட்ட தூக்கிட்டு தான் கொண்டுகிட்டு கிளம்பிட்டா. என்ன சொன்னாலும் கேட்காம என்னமோ நான் சொன்ன உடனே அவ கொண்டுகிட்டு போகாம வீட்டுக்குள்ள உட்காந்துட்டோன்னு அழுகிற மாதிரி இது பண்ணிட்டு இருக்கா. போடா வந்துட்டேன். அவ சொல்றதை கேட்டுக்கிட்டு நான் சொல்றத உடனே முன்னாடி கேட்டுவிட்டு போகாம இங்க வீட்டுக்குள்ள இருக்கா பாரு. வந்துட்டேன். பேசாம போயிடுறேங்க ராசி. கோத கலப்பாத. அவ பண்றது எதையுமே நீ கேட்காத. நான் ஏதாவது ஒண்ணு பண்ணிவிட்டா மட்டும் ஆளுக்கு மணி என்ன ஏது எவ்வளோன்னு கூட தெரிஞ்சுக்காம வச்சுக்காம என்கிட்ட வந்து சண்டை விட்டுட்டு இருப்பேன். போடா, அதே வந்துட்டேன். அதுக்குன்னு கொஞ்சம் கொண்டு போய் கொடுக்கறதுல என்ன? அஞ்சலி என்ன ஒரு 4 துண்டு திங்குமா, ஒரு 5 துண்டு திங்குமா? அதுக்கு மேல வச்சாலும் அந்த பிள்ளை வேணாம் வேணாம் தான் எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டு நடக்கும். அதனாலதான் அவ
அவ தின்னாலும் திங்கலையோ சரி மாசமா இருக்க பிள்ளை அந்த பிள்ளை சோத்தெல்லாம் உமிட்டிட்டு ஒழுங்கா ஆனப்பில் திங்க மாட்டேங்குது சாப்பிட மாட்டேங்குது. இங்கனுக்குள்ள இங்கே இருந்துக்கிட்டு ஒரு ஒரு கறி எடுத்து குழம்பு வச்சுட்டு ஒரு நாளே கொண்டு போய் கொடுக்காம இருக்கலாமா? நம்ம கொண்டு போய் கொடுத்து தானே ஆகணும். தெரிஞ்சிச்சுன்னா இந்த கறி எடுத்து குழம்பு வச்சுவ கொண்டு வந்து திரும்ப கொடுக்கல பாரு அப்படின்னு அவங்க அண்ணன் நினைக்க மாட்டாரா? அதனாலதான் சங்கடப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை பண்ணுச்சு. ஆனா நீ இருக்கா பாரு. பாப்பா, எனக்கு ஒன்னும் தெரியாது. உன் வேலையை பார்த்துட்டு போறியா? நீ இருக்க நான் இருக்கன்னு வந்துருவ அப்படியே. போடா இப்பதான். என்ன வாங்க? ஒன்றும் இல்லை, வந்ததும் நீ போன்ல பேசின பத்தியா அந்த விஷயத்த பத்தி தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். வேற ஒன்றும் இல்லை, நீ போ. என்னை பத்தி திட்டிட்டு இருக்கிறது அந்த முச்சத்து வரைக்கும் கேக்குதே. ஏ அப்பா, நான் அப்படி என்னதான் தப்பு பண்ணிட்டேன்னு எனக்கே தெரியல. எப்பா பாரு, எதுக்குதான் என்ன குறை சொல்லுவாங்க? எதுக்கு எடுத்தாலும் நான் குறை சொல்லிட்டே இருப்பாவ. அப்படி நான் என்னதாங்க பண்ணனேன்? சும்மா எதுக்கு எடுத்தாலும் அமுதாதான் பொல்லாதவ, அமுதாதான் எல்லாம் பண்ற, அமுதாதான் எல்லாம் செய்யற, அமுதாதான் கேடு கட்டவ, கிறுக்கு பிடிச்சவ, எல்லாம் அமுதாதான். இல்ல உங்க எல்லாத்துக்கும் நான் அப்படித்தானே இருக்கேன். இருந்துட்டு போறேன். நல்லவளா இருக்கிறதுக்கு காலமே இல்லை போல. நான் இப்ப அஞ்சரை பிள்ளை வந்திருக்கு. அஞ்சரை பிள்ளைய கவனிக்காம நான் அந்த பிள்ளைக்கு மட்டும் குழம்பு கொண்டு போய் சுந்தரிட்ட கொடுத்துட்டு வந்தேன். இந்த பிள்ளைக்கு சோறு போடாம வைக்காம இருந்திருந்தா கூட சரி, என் மேல குத்தம் குறை சொல்லலாம். ஏங்க நான் என்னங்க பண்றேன்? குழம்பு வச்சு எல்லாத்தையும் இறக்கி வச்சு சாப்பாடு சமைச்சு அஞ்சரைக்கு சோட்டை ஊற்றி கொடுத்து எல்லாமே பண்ணிட்டு தான் நான் வச்சுட்டு போறேன். போன் அடிக்குது, எடுத்து பேச. இது அமுதா, இதை பத்தி தான் தெரிஞ்சு கிடக்கு. சண்டை போட்டு என்ன ஆக போகுது? வீடு பாத்துக்கலாம். என்ன என்னங்க அது அர்த்தம்? நீங்க பாருமா, அமுதா எப்பவும் போல நல்ல பிள்ளையாதான் அது பாட்டுக்கு இருக்கு. ஆனா நீ வம்பளுக்குறது பூரா நீ தான், அமுதா கிடையாது. சரியா? அமுதா செவனேன்னு நீ ஏன் தான் இப்படி பண்றன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. ஒன்னும் புரியல. ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க பாத்துக்க. அஞ்சலா, கொஞ்சமாவது புத்திமதி சொல்லிட்டு போமா. எப்ப பார்த்தாலும் அமுதாவை திட்டிட்டு சண்டை விட்டுட்டு இப்படிதான் கிடக்கு இந்த அம்மா. ஏன்னே தெரிய மாட்டேங்குது. நான் என்ன செய்ய சொல்லு? நான் இது ரெண்டு இதுக்கு பஞ்சாயத்து பண்ணிட்டே கிடக்க முடியுமா? ஒரு நாளை பார்த்தாப்புல ஒரு நாள் போச்சு அப்போ சண்டை போட்டோட பிரச்சனை கிடையாது. எந்த நேரம் பார்த்தாலும் ரெண்டு பேத்துக்கும் ஒரே சண்டையா கிடக்கு. நம்மளால பஞ்சாயத்து பண்ண முடியல, ஒன்றும் பண்ண முடியல. சாமி, ரெண்டுக்கும் போட்டி தான். ஏமா இங்க பாரு, அண்ணியை பத்தி நல்லா தெரியும் எனக்கு. அண்ணி அப்படிப்பட்ட ஆளே கிடையாது. அண்ணி என்னை நல்லா சாப்பிடு நான் வைக்கவான்னு கேட்டுட்டு பீஸ் எல்லாம் எனக்கு கொஞ்சம் வச்சாவ. சரியா? அவங்க யாருக்குமே வறுக்கிறப்பவே கொஞ்சம் கொடுத்தாங்க. அது உனக்கு தெரியுமா? பேசாதவங்க தெரிஞ்ச மாதிரி அது மாதிரி உள்ள ஆளு. என்னை நல்லா சாப்பிட வச்சுட்டு தான் கொஞ்சத்தை எடுத்துட்டு அந்த பிள்ளைகிட்ட கொண்டு போய் கொடுத்து வரலான்ட்டு அண்ணி போனாங்க. ஏன் தான் இப்படி சண்டை அடிச்சுட்டே இருக்க? நீ நல்லா தானே முன்னாடி எல்லாம் இருந்தீங்க. இப்ப இடக்கட்டுல உனக்கு என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? ஏன் அத்தை பேசுறத நம்பிட்டு நீ எதுவும் பேசிட்டு இருக்காத. சரியா? ஓ சம்மந்தி கேட்டது சண்டை விட்டதுனாலதான் உனக்கு இப்ப கோவமா? அப்புறம் குழந்தை பிறந்தோன்னா அது சுந்தரியை தூக்க விட்டுச்சா? எல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். பிள்ளையை தூக்க விடாதாம அப்படியே வாங்கன்னு வச்சு வாங்கிட்ட. எல்லாம் தெரியாமையா இருக்கு? அப்படிப்பட்ட ஆளு அது. அது பேச்சு கேட்டுட்டு நீ இப்படி பண்ணாத. அண்ணி, நான் பேசிக்கிறேன், பாத்துக்கிறேன். அண்ணி, நீங்க எதுவும் கோவப்படாதீங்க. அண்ணே, அம்மாட்ட நான் எடுத்து புத்திமதி சொல்லிட்டு தான் நான் ஊருக்கு போவேன். சரியாண்ணே? அம்மா கூடம்ட்டு ரெண்டு சொல்லு. என்னால முடியல சாமி, இது ரெண்டு கிட்டையும் பஞ்சாயத்து பண்ணி போராடவே முடியல. அமுதாவும் அம்மாவும் ஒரே சண்டை தான். அஞ்சலா, பார்த்து சொல்லிட்டு போ. ஏம்மா அண்ணனை போட்டு இப்படி படுத்துதா? அது வேலைக்கு போயிட்டு அசதம் வந்து வீட்டுல நிம்மதியா சத்த உறங்கி எந்திரிப்போம், அது பாட்டுக்கு இருப்போன்னு தான் அம்மா அண்ணன் நினைக்கும். ஆனா வந்ததும் நீ ஏதாவது அண்ணிட்ட அம்பளுக்காரு. அப்புறம் அண்ணன் தானே சொல்லுவாவ. அண்ணி அப்புறம் யார்கிட்ட சொல்லுவாவ? நீ ஏதாவது அம்பளுக்கிறது, சண்டை போடுறது, கோவப்படுறதெல்லாம் அண்ணி யார்கிட்ட சொல்லுவாவ? அண்ணன்கிட்ட தான் சொல்லுவாங்க. அப்புறம் அண்ணனுக்கு அந்த டென்ஷன் ஆகுமா? அண்ணே வீட்டுல கொஞ்சம் அசந்து ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைக்கும் போது உங்க பஞ்சாயத்து அண்ணன்கிட்ட போச்சுன்னா அண்ணே என்னமாம்மா நிம்மதியா இருந்து தொலை முடியும்? நொய்யிட்டு எந்த நேரமும் இருக்காதம்மா. அண்ணே நீ விடுனே. ஏம்மா இனி பேசாம ஏதாவது பண்ணிட்டு இருந்த அண்ணே ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது அனாதளத்துல கொண்டு சேர்த்து விட்டுரு, பிரச்சனையே கிடையாது. அது பாட்டுக்கு அக்கடான்னு அங்கேயே கிடக்கட்டும். நம்ம வீட்டுல வச்சு இதை நல்லா பார்த்துக்கலாம்னு நினைக்கும் போதுதான் இதுக்கெல்லாம் திமிரு அதிகமாகுது. நீ பேசாம அங்க கொண்டு போய் சேர்த்து விட்டேன்னு முதியோர் இல்லத்துல கிடக்கட்டும் அங்க. நீ பாவி ஏண்டி, உனக்கு நான் என்னடி பாவம் பண்ணேன்? அவங்கிட்ட கொண்டு போய் என்ன முதியோர் இல்லத்துல சேருன்னு சொல்லி அவங்கிட்ட எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்க? ஆத்தி, உன்னை மாதிரி உன் மகதாண்டி வேணும். அன்னைங்காரன்ட்ட முதியோர் இல்லத்துல கொண்டு போய் சேருன்னு சொல்லி அவங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கியா நீ? என்ன சொல்றதுன்னு தெரியல.
பின்ன இப்படிலாம் நீ பண்ணிட்டு இருந்தேன்னு வையே, நானே அண்ணன்கிட்ட சொல்லுவேன். சரியா? அண்ணே நீயே கொண்டு போய் சேர்த்து விட்டுருன்னு சொல்லி நானே அண்ணன்கிட்ட சொல்லுவேன். அப்புறம் பாத்துக்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அண்ணே நீ பாரபட்சமே பார்க்காத, பாவமே பார்க்காத, கொண்டு போய் பேசாம சேர்த்து விட்டு நீ வாட்டுக்கு வந்துரு. கேட்டக்கட்டாங்க. அப்பதான் அண்ணியோட அருமை, அண்ணனோட அருமை, உங்க எல்லாரோட அருமையும் அம்மாக்கு தெரியும். என்னம்மா, என்னடா சண்டை போட்டு மக எதுவும் கூட்டி போயிருன்னு நினைச்சிடாத. புரிஞ்சுதா? உன்னை அங்கதான் கொண்டு போய் சேர்த்து விட சொல்லு. ஓடி, நீங்க ஒன்னும் அங்கெல்லாம் கொண்டு போய் ஒன்னும் சேர்க்கலாம் வேண்டாம். எனக்கு கை இல்லையா, கால் இல்லையா, என்ன நான் பாட்டுக்கு எப்படியோ பழச்சி கஞ்சி குடிச்சு போய்க்கிருவேன், பொழைச்சிக்கிருவேன். இதான் அங்க ஒண்ணு சேர்க்கறாளம்ல, ஒன்னும் தேவையில்லம்மா. உன் வேலையை பார்த்துட்டு போறியா என்ன? இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தா உன்னை அப்படிதான் சேர்க்க முடியும். அதையும் நான் சொல்லிட்டேன், பாத்துக்க. என்னன்னு நான் சொல்றது? இதுல நீ தான் சொல்லிட்டீல ஐடியா, இனிமே வேற வழியே கிடையாது, அதுதான் வழி. சேர்த்து விட்டுருவோம், விடு. இல்லே, உன் அப்பா நரைச்சதுக்கு அப்புறம் பாவம் என் மயங்காரன் ஒத்த பிள்ளைன்னு ஓடி ஓடி உழைச்சு உனக்காக உழைச்சுனே அப்பா. இதுக்குத்தான் நீ இப்படி சொல்றியா? என்னை கொண்டு அங்க சேர்க்கணும் இங்க சேர்க்கணும்னு. போதும்ப்பா போதும், நீங்க எங்கேயும் சேர்க்க வேணாம். உங்க வேலையை பார்த்துட்டு உன் பொண்டாட்டி பிள்ளையோட நீ இருந்துக்க. நான் எங்கேயாவது போய் தலைகிறேன். பேசாம இருன்னு சொன்னா திருப்பி திருப்பி எங்க போற இங்க போற சண்டை எழுதிட்டக்கா. அஞ்சல சொல்லி எங்கிட்ட கடக்க சொல்லுவாங்க சும்மா. உடனே சேர்க்கிறோம் அப்படின்னா உடனே உன்னை கொண்டு போய் அங்க சேர்த்துருவோமாக்கும். ஷப்பா முடியல சாமி, வீட்டுக்கு வந்தாலே தலைவலி தான் எனக்கு. போறேன் எங்கிட்டாது. சாப்பிடுங்க. அடிப்போடி எங்கிட்டு சோறு வேணாம், ஒண்ணும் வேணாம். வீட்டுக்கு வந்தாலே தலைவலி தான் வருது. எங்கிட்டு சோறு திங்க எனக்கு வேண்டாம். கறி குழம்பு வச்சிருக்கு, கறி குழம்பு வச்ச அன்னைக்கு இப்படியா சண்டை விட்டுட்டு எங்க வருது? எங்க சாப்பிடுங்க, வாங்குங்க. நான் ராத்திரிக்கு வர்றேன், சோறு வேணான்னா போ. தலைவலி தாங்க முடியல, இப்போதான் சோறு தின்னுச்சுவாரு. உங்க பஞ்சாயத்துக்கு நான் எப்ப பார்த்தாலும் பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு என்னால இருக்க முடியல சாமி. நீங்களே வச்சுக்கிட்டு சாப்பிடுங்க, நான் போறேன். பாவம் அந்த மனசன் இப்பதான் வந்தாரு, சாப்பிட கூட விடல. சாப்பிடாம போறாரு பாரு. சரி, மனசாட்சியே இல்லை இவங்களுக்குலாம். ஏன்னா அப்படிலாம் இருக்காவளோ தெரியல. கொஞ்சம் ஒரு வாய் சோறு கூட திங்கல, கறி குழம்பு தான் வச்சிருக்கிறோம். சாப்பிட்டு தான் போனா நீ வரும் ஓடுறாரு. எனக்கு என்னான்னு அப்பா சாமியோ, நம்ம மட்டும் எங்க சோறு திங்க முடியும் இந்த மனசுல விட்டுட்டு? அடி, என்னை எங்க கொண்டு சேர்க்கிறேன்னா கொழுப்பா உனக்கெல்லாம்? உங்களெல்லாம் கஷ்டப்பட்டு வளர்த்ததுக்கு தான் உன் அண்ணங்காரன்ட்ட சொல்லி என்னை சேர்த்து விட சொல்றியா? இருக்கட்டும் டி, இருக்கட்டும். ஏன் தான் அப்படியெல்லாம் பண்றீங்களோ தெரியல. நான் பண்றது மட்டும்தான் உங்களுக்கு உத்தமா தெரியுது. அவ பண்றதுல உங்களுக்கு கண்ணுக்கு தெரியவே இல்லைல்ல. நான் பண்றது மட்டும்தான் தப்பு இல்ல. அடப்போமாங்கிட்டு திருப்பி திருப்பி ஒன்னே தான் நியாயப்படுத்திட்டே இருப்ப. சொல்றாங்களே அப்படின்னா நீ ஏத்துக்கவே ஏத்துக்காத. புரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்காத. நீ சொல்றதா நியாயம், நீ சொல்றதா எல்லாமே. போவியா சும்மா?